நான் அந்த சாட்சி பொய் சொல்றான்னா. அவ சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே நடக்கல. அவன் ஒரு ஃப்ராடுனா. ஒரு பொய்யை இவ்ளோ தைரியமா கோர்ட் படி ஏறி வந்து சொல்றான் பாத்தியா? அவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான். நம்ம புள்ளைய பத்தி நமக்கு தெரியாது. ஏமா கண்மணி, நீ ஏமா அப்படி சொன்ன? உன் அண்ணனுக்கும் மாறனுக்கும் முன்பகை இருந்துச்சா? இல்ல, எனக்கு தெரியாத விஷயத்தை தான் நான் தெரியாதுன்னு சொன்னேன். இதுல என்ன சித்தி தப்பு? ஒருவேளை உண்மையா இருந்துச்சுன்னா அது யாரா இருந்தாலும், உங்க மருமகனா இருந்தாலும், ஏன் என் புருஷனா இருந்தாலும், அந்த விட்னஸ் சொன்னது மட்டும் உண்மையா இருந்தா அவங்கள நான் ஜெயிலுக்கு அனுப்பதான் நினைப்பேன். காப்பாத்தணும்னு நினைக்க மாட்டேன். ஏய், என்ன பேசிட்டு இருக்க கண்மணி? இப்ப நீ அந்த வீட்டு மருமக, அந்த குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருக்க. நீ பேசுற பேச்சா இது? கண்மணி பேசுறதுல எந்த தப்பும் இல்லம்மா. அந்த விட்னஸ் சொல்றதுல எனக்கு கூட கொஞ்சமும் நம்பிக்கை இல்லை. ஆனா அது உண்மையா இருந்தா தண்டனை வாங்கி கொடுக்க நானுமே தயங்க மாட்டேன். இதுல எந்த மாற்றமும் இல்லை. அடுத்த ஹியரிங் இருக்கு, பாத்துக்கலாமா? நீங்க தைரியமா போங்க. போங்க. வாங்க வள்ளியம்மா போலாம். வா பிருந்தா, போமா. டேய், எங்க? இதோ போயிட்டு வந்துடுறேன். வா இல்ல அது வா. இல்லடா அது வாடா. அவன் கிடக்குறான். என்ன போயிட்டா? மேடம், விட்னஸ் நாம சொன்ன மாதிரி தெளிவாக சொல்லிட்டான். ஆனால் உங்கள் ஃபேமிலியில் யாருமே உங்களுக்கு சப்போர்ட் இல்லையே. உங்கள் அண்ணன் இறந்ததில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வருத்தமே இல்லையா? அந்த மாறன் மேலே அவங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட இல்லைங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படிலாம் இருந்தால் நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது மேடம். ஆஹா, இல்ல சார். அவங்க எப்படி பேசினாலும் நாம விட்டுறக்கூடாது சார். அடுத்த இயரிங்ல இந்த கேஸ் இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க சார். பார்க்கலாம். பார்க்கலான்னு சொல்லாதீங்க சார். கண்டிப்பா செய்யறேன்னு சொல்லுங்க. எனக்கு அந்த மாறன் ஜெயிலுக்கு போகணும், அவ்வளோதான். செய்வேன் மேடம். அவ்வளோதானடா, முடிஞ்சிருச்சா? இப்ப நிம்மதியா இருக்கியா? அது டேய், இன்னும் ஏன்டா பதட்டமாவே மூஞ்சி வச்சிட்டு இருக்க? உன்னை பார்த்தாலே எல்லாருக்கும் டவுட் வரும். இவ்வளோ நாள் யாரும் உன்னை சந்தேகப்படாமல் இருக்கிறதே பெரிய விஷயம். தயவு செஞ்சு கொஞ்சம் இயல்பா இருக்கு. சிரியேண்டா. இல்லடா மாறா, நான் எப்படா சிரிக்கிறது? சிரிக்க போறியா இல்லையா? சிரிடா. இதுக்கு நீ சிரிக்காமே இருக்கலாம். கொஞ்சம் நல்லா தான் சிரியேன். உன் சிரிப்புல கூட ஒரு சீரியஸ்னஸ் இருக்குடா. சிரி. இங்க பார், என்ன வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எந்த சுச்சுவேஷன்லையும் நீ ஜெயிலுக்கு போக மாட்டேன், அதுக்கு நான் கேரண்டி. சந்தோஷமா உன் வாழ்க்கையை பாடுறா. ஏன் அப்பா பார்த்தாலும் பதட்டமா அழுதுகிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு நல்லாவா இருக்கு? விட்னஸ் ஏற்கனவே சொன்னதுல ஒரு பர்சன் கூட மாத்தாம அப்படியே சொல்லியிருக்கான். ஆனாலும் இவர் இவ்வளோ கூலா இருக்காரே. கோர்ட்ல ராகவன் மாமா விட்னஸை பார்த்த பார்வையிலே ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு.
அதுக்கப்புறமும் அவன் மாற்றி சொல்லாமல் அதே தான் சொன்னான். அவங்க நினச்ச மாதிரி நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ இவங்க 2 பேரும் இயல்பாக சிரிச்சு கொஞ்சம் கூட வருத்தமே இல்லாமல் இருக்காங்க. என்ன என்ன? ஒன்றும் இல்லையே. ஏதோ தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க போல. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆ, இந்த கேஸ் ஹியரிங் வந்ததுலேருந்து எல்லாரை விட நீ தான் டீப்பாக யோசிக்கிற. அப்பெல்லாம் யோசிக்காத. ஆ, எல்லாம் நல்லதே நடக்கும். என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன். நீ ஃப்ரீயாக இரு. ஆ, ஆமாம், நீ டைவர்ஸ் கேட்டல்ல? நீ எப்போ கேட்டாலும் நான் கையெழுத்து போட ரெடியாக இருக்கேன். ம், அதனால நீ ரிலாக்ஸாக இரு. புரியுதா? ம், இவன் கண்டிப்பா எதையும் மறைக்கிறான். அதை நான் கண்டுபிடிச்சே ஆகணும். யாருக்கும் தெரியாம அதை நானே செய்யணும். அத்தை, ஆ அடுத்து தோசை வேணாம். ஆ அதுக்கு பதிலா ம் 10 சின்ன வெங்காயம் பொடி பொடியா நறுக்கி, ம் அதுல ஹாஃப் சைஸ் கேரட், ஒரு ஃபுல் குடமிளகா, நீளமா ஒரு பச்சை மிளகா, எல்லாத்தையும் பொடி பொடியா நறுக்கி அதுல நேத்து வச்ச மட்டன் குழம்பு கொஞ்சத்தை ஊத்தி ஒரு கலக்கு கலக்கி அப்படியே கல்லுல ஊத்திட்டியா? அப்படியே மலைச்சாரல் மாதிரி உன்னோட ஃபேவரட் இட்லி பொடி இருக்கும்ல, அதை கொஞ்சத்தை தூவி விட்டு இந்த சைடில் 2 ஸ்பூன் அந்த சைடில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விளாவி விட்டு உள்ளுக்குள்ளே கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்க. அப்படியே 2 புரட்டி அப்படியே அந்த மட்டன் மசாலா ஆம்லெட்டை சுட சுட கம கமன்னு எடுத்து ஓடி வா. அடேங்க அப்பா, சொன்ன மாதிரி அப்படியே செஞ்சிருக்கிற. நான் கூட மாறனுக்கு எம்டி ஆம்லெட் தான் வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல. சாப்பிடுறா. சாப்பிடுறான்னா ஊட்டி விடு. நீ ஃபர்ஸ்ட் உட்காரு, முதல்ல உட்காரு. ஊட்டி விடுத்த. நீ எனக்கு ஊட்டி விட்டு எவ்வளோ நாள் ஆச்சு. இப்பெல்லாம் நீ கண்டுக்கவே மாட்டேன்ற. என்ன, என்னை விட உனக்கு கார்த்தி மேல பாசம் ஜாஸ்தி ஆயிடுச்சா? ஏன்டா இப்படிலாம் பேசுற? அன்னைக்கு ராகவன் மேலன்னு சொன்னதுக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன். அதான் இந்த வளர்ந்தவன் சும்மா தானே இருக்கான், அதான் இழுத்து விட்டேன். சரி, ஊட்டி விடு. உன்னோட லவ்வும் ஆம்லெட்டோட டேஸ்ட்டும் கையோட மனம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வேற லெவல் டேஸ்ட் கொடுக்குது. ஊட்டு ஊட்டு. கொஞ்சம் கார சட்னி தொட்டு விட்டு. நான் ஜெயிலுக்கு போயிட்டா இப்படி சுட சுட சூட ஆம்லெட்டும் கிடைக்காது, உன்னாலையும் ஊட்டி விட முடியாதுல்ல. அதான் லாஸ்ட்டாக உன் கையால் சாப்பிடலாமேன்னு யோசித்தேன். மாறன், என்ன இப்படிலாம் பேசுற? நீ ஜெயிலுக்கெல்லாம் போகக்கூடாதுடா. ஐயோ, இது எமோஷன் சீன் இல்ல. இப்ப எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? நீ ஏன் அப்படி சொல்ற? நீ ஜெயிலுக்கு போறதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கேஸ் நடத்திட்டு இருக்கோம். நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம். அந்த ஃபிட்னஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கானே. அவன் சொன்ன கதையை தான் சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை எல்லாம் கன்ஃபார்ம் ஆகி நான் ஜெயிலுக்கே போயிட்டேன் வையேன், அப்போ நீ இதெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க கூடாது. அதுக்கு தான் முன்னாடியே மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கோத்த. மாறா, உனக்கு என்ன பைத்தியமாட பிடிச்சிருக்கு? ஆய திறந்தாலே ஜெயிலுக்கு போறேன்னு உனக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு அவ்வளவு பிடிச்சிருக்காடா? இப்போ என்ன லைஃப்ல எல்லாம் பிடிச்ச மாதிரியா நடந்துட்டு இருக்கு? பிடிக்காத எத்தனையோ சம்பவம் நடக்குது, அதெல்லாம் நம்ம ஏத்துட்டு போல. அந்த மாதிரி இப்படி நடந்தாலும் நம்ம ஏத்துக்கணும், அவ்வளவுதான். அப்படிலாம் எதுவும் நடக்காது மாறா.
நீ நினைக்கிற மாதிரிலாம் தப்பா எதுவுமே நடக்காது. அது எப்படி உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவாங்க? நீ என்ன கொலையா பண்ண? அது ஒரு ஆக்சிடென்ட் பாரா. அதுக்கெல்லாம் தூக்கி ஜெயில போட்டுருவாங்களா உன்னை? அதை கூட நான் பண்ணலையே. ஆனா இப்ப கோர்ட்டு கேஸ் நடந்துட்டு இருக்கேன்ல, அது என்ன சொல்லுவ? உன் லாங்குவேஜ்ல சொல்லணும்னா விதின்னு வச்சுக்குவோமா? மாறா மாறா இந்த மாதிரி எல்லாம் பேசாதடா. அழுவாதத்த. என் விதி ஜெயிலுக்கு போகணும்னு இருந்துச்சுன்னா போய் தான் ஆகணும். உன்னை ஜெயிலுக்குலாம் போக விட மாட்டேன். இந்த பாரு, நான் போனதுக்கு அப்புறம் யாரும் இங்க உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு கூடாது. இப்பவே மைண்ட் செட் பண்ணிக்கோங்க. இப்ப எதுக்கு சம்மந்தமே இல்லாம இப்படி பேசி அவங்கள அழ வச்சிட்டு இருக்க? பாரு வீரா, இவன் சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கான். நம்ம மனசெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது இவனுக்கு கொஞ்சமாவது புரியுதா? வள்ளிமா, அவன் சும்மா டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதீங்க. அவன் ஜெயிலுக்கெல்லாம் ஒன்றும் போக மாட்டான். மர வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டியா? அமைதியா பேசாம சாப்பிடு. வள்ளிமா, நீங்க அழாதீங்க. பாத்தியா, நான் சீரியஸா பேசினா கூட அவளுக்கு எல்லாமே டிராமாவா தான் தெரியும். மாறா, நீ விளையாட்டுத்தனமா இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா. ஆனா ஆனா இந்த விஷயத்துல நீ இப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்குடா. நீ இல்லாம இந்த வீட்டுல என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது மாறா. அப்போ ஒன்று பண்ணு, நீயும் கூட வந்து யாரையாவது போட்டு தள்ளிட்டு நீயும் ஜெயிலுக்கு வந்துரு. எப்படி? உனக்கு எல்லாமே விளையாட்ட போச்சுல்ல. உடுத்த என்னென்ன ஆயுஸ்க்கு உள்ளே வச்சிருக்க போறாங்க. ஆயுள் தண்டனையா இருந்தா கூட 14-15 வருஷம் தான். அதெல்லாம் நான் வந்துடுவேன். நீ எதுவும் கவலைப்படாது. நீ ஊட்டி விடு, ஆம்லெட் ஆறுது பாரு. நீ ஜெயிலுக்கு போக கூடாது மாறா. சரி போக சரி மாட்டேன்னு சரி சொல்லு. சரி சரி நான் உன்னை சரி, நான் போறேன். ஜெயிலுக்கெல்லாம் போறதுக்கு விட மாட்டேன். சரி, நான் போக மாட்டேன். ஊட்டி விடு, ஊட்டி விடு. ஊட்டி விட மாட்டேன். பைய கொடு, நானே ஊட்டிக்கிறேன். ம் ம் உன் கையால ஊட்டினாலே டேஸ்ட் தனி தான். மாறா, நீ அத்தை இங்க பாரு, நீ அழக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு முன்னாடியே மைண்ட் செட் பண்றேன். திரும்ப அழுதுட்டு இருந்தா எப்படி? போக கூடாது. நீ சரியா வர மாட்ட. எனக்கு ஆம்லெட்லாம் ஒன்றும் வேணாம், நீ சாப்பிடு. இல்ல வேணாம். ஓ, மருமகன் கையால ஊட்டினா சாப்பிட மாட்டீங்க. சரி, நான் ஜெயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், விளையாட்டா சொன்னேன். இந்தா சாப்பிடு. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு ஒன்றும் ஆகாது, அழாத. சின்ன புள்ள மாதிரி எப்பவுமே அழுதுட்டு. நீ ஜெயிலுக்கு போக மாட்டல்ல. போக மாட்டேன். நீ எனக்கு கூப்பிடு. வேணாம். இவன் எதுக்கு இந்த கேஸ்ல ஜெயிலுக்கு போறதுக்கு இவ்வளோ ஆர்வமா பேசுறான்? இவன் இவ்வளோ பேசுறதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று இருக்கு. அதை கண்டுபிடிச்சே ஆகணும். எதுக்குக்கா கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்த? இரு சொல்றேன். அதை அனுப்பிச்சிரு. ஓகே சார், அனுப்பிடுறேன். சரிம்மா. ஓகே சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க மேடம். நீங்க ஃபோன் பண்ணியிருந்தா நானே வீட்டுக்கு வந்திருப்பேனே. இவ்வளவு தூரம் நீங்க ஏன் வரணும்? இல்லை சார், பரவாயில்ல. கொஞ்சம் அவசரம் சார், அதனால தான் நானே உங்களை நேரில் வந்து மீட் பண்ணலான்னு பார்த்தேன். சொல்லுங்க மேடம். சார், அந்த விட்னஸ்க்கும் மாறனுக்கும் அடிக்கடி பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு சார். அது ஏதாவது சரி பண்ணணும். நானே அவரை போய் நேரில் பார்த்து மீட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனால் அதுவே ஏதாவது காம்ப்ளிகேட் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஆமா மேடம், நீங்க போய் பார்க்க கூடாது. ஏற்கனவே அந்த விட்னஸ் அவனுக்கு என்ன ஆனாலும் உங்க
உங்க ஹஸ்பண்ட் தான் காரணம்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான். அப்படி இருக்கும்போது நீங்க பேச போனாலும் அவன் அதை பிரச்சனையா மாத்துறதுக்கு சான்ஸ் இருக்கு. சார் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ண முடியுங்களா? சொல்லுங்க. லீகலா நாங்க விட்னஸை மீட் பண்ணி பேசணும் சார். அதுக்கு எனக்கு ஏதாவது பெர்மிஷன் வாங்கி தர முடியுங்களா? மேடம் அது வந்து சார் ப்ளீஸ் சார். அவன்கிட்ட பேசி என்ன போகுது மேடம்? சார் இந்த கேஸில் எனக்கு ஒரு சில டவுட் இருக்கு சார். அதனால விட்னஸை மீட் பண்ணி பேசினா குழப்பம்லாம் தீரும்னு யோசிக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி தான் சார் மீட் பண்ணி பேசினா போதும். சரி மேடம், ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. ம். யார்கிட்ட பேச போறோம்க்கா? இருடி நான் சொல்றேன். ஹலோ, சார் நான் பேசிட்டேன் மேடம். நீங்க போய் விட்னஸை பார்க்கலாம். பட் உங்க ஹஸ்பண்ட் மாதிரி நீங்களும் ரூடா நடந்துக்க கூடாது. அவன் என்ன பேசினாலும் நீங்க பொறுமையா இருங்க, அது ரொம்ப முக்கியம். ம் ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். சரி மேடம். வா போலாம். என்னக்கா ஏதோ குழப்பமா யோசிச்சுட்டே வர? திடீர்னு அந்த விட்னஸை பார்க்கணும்னு சொல்ற. உன் மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? அண்ணனோட ஆக்சிடென்ட் விஷயத்துல நடக்கிறது எல்லாமே ஒரு மாதிரி முன்னுக்கு பின் முரணாவே இருக்குடி. இதுதான் நடக்க போகுதுன்னு நம்ம எதிர்பார்த்தா வேற ஒண்ணு நடக்குது. எதை வச்சு அப்படி சொல்ற? ராகவன் மாமா இருக்கார்ல, அட கொடுங்க, வேலையை பாருங்க. உங்க தம்பிக்காக தானே அந்த பொய் சாட்சி சொல்ல வந்த அக்யூஸ்டுக்கு பணம் கொடுத்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. அன்னைக்கு நைட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு காப்பாத்தாம கார் எடுத்துட்டு போயிட்டார் சார். அச்சோ, ராகவன் மாமா தான் ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு சொல்லிடக்கூடாதுன்னு தான் பணம் கொடுத்துருக்காரு. அக்கா அதை மாறன் மாமாக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடாதுன்னு தப்பா எடுத்துக்கிட்டு இருக்கே. இப்ப அக்கா நேரா போய் விட்னஸை பார்த்தா அக்காக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிடுமே. என்ன பண்றது? இப்போ பணம் வாங்கிட்டு விட்னஸ் அவன் சொன்னது எதன் திரும்ப சொல்றான். அப்புறம் எதுக்காக நம்ம பணம் கொடுக்கணும்? அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு காரணம் இருக்குன்னு தானே அர்த்தம். ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? இப்போ மாறன நல்லவன்னு சொல்றதுக்காக தான் பணம் கொடுத்தது. ஆனா அவன் ஏன் அதை சொல்லாம இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பொய்ய திரும்ப சொல்லணும்? அவனை விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சோன்னா எல்லா குழப்பமும் தீந்துரும். அதனால்தான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? இதுதான் நல்ல சான்ஸ். ஐயோ அக்கா, என்னாச்சு? பாஸ் கீழே விழுந்துருச்சு. அண்ணா கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடி ஆச்சு? எங்க போட்ட? இதோ அங்கதான்க்கா. நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நீ வீட்டுக்கு கிளம்பு. எனக்கு டைம் ஆயிடுச்சு. நான் வேணா அந்த விட்னஸ் போய் பாக்குறேன். நீ வீட்டுக்கு போ. சரி, ஓகே. வீட்டுக்கு போக ஆட்டோக்கு காசு இருக்கா? அதெல்லாம் இருக்குக்கா. சரி. நான் பாத்துக்கிறேன். பாத்து போனே. பாய்க்கா. ஹலோ மாமா,
சொல்லு பிருந்தா, எப்படி இருக்க? அக்காக்கு டவுட் வந்துருச்சு மாமா. அக்கா விட்னஸை பார்க்க போயிட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? சரி சரி சரி, நீ போய், நான் பாத்துக்கிறேன். மாறா என்னாச்சு? என்ன பதட்டமா இருக்க? யார் போன்ல? வீராக்கு செம்ம டவுட் வந்துருச்சு தே. அந்த விட்னஸை பார்க்க போயிட்டு இருக்கா. பிருந்தா ஃபோன் பண்ணி சொன்னான். என்ன சொன்னா? என்னடா இது இவ்ளோ நடந்திருக்கு, என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. இது என்ன ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிட்டு இருக்கறதுக்கு? எல்லாத்தையும் சமாளிச்சலாம்னு நினைச்சேன். கடைசியில் இவ கண்ணில் போய் மாட்டிக்கிட்டேன். ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையும் சந்தேகமா பார்த்துருக்காத்த. சரி விடு, இது எல்லாத்தையும் நானே அவகிட்ட சொல்லலாம் தான் இருந்தேன். ஏதோ ஒரு வகையில் அவளுக்கு தெரிய போதில்ல, அதுவும் நல்லதுதான். இங்கே பாருத்த, இது நம்மளை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைச்சேன். வீராக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனை தான். பேசாம இரு. அதுக்கு நீ என்ன பண்ண போற? கொஞ்சம் யோசிக்க விடு.